அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு தேர்வு முடிவு சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. அந்த விவகாரத்துல அந்த சர்ச்சைக்குள்ளான அந்த பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடைத்தாள்கள் அனைத்தையும் எங்களுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முழு குழுவும் இணைந்து மறுபரிசீலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க. இது இந்த தேர்வு முடிவு சர்ச்சையால் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா அமைந்திருக்கு. அது என்ன விவரங்கிறத விரிவா பார்க்கலாம். ஸ்பான்சர்ஸ் கவி பர்னிச்சர். திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். கடந்த 16/10/2025 நோட்டிபிகேஷன் எண் 4/2025 அப்படிங்கிற ஒரு அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள்ல காலியாக இருந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை டிஆர்பி நடத்தியிருந்தது. அந்த தேர்வுக்கான முடிவுகளை ஒரு 2 கட்டமாக டிஆர்பி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில இறுதியாக கடந்த ஜூன் மாதத்தில் வெளியான அந்த தேர்வு முடிவு தமிழகத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது அந்த பேராசிரியர்கள் எந்த பாடத்தை நடத்துவதற்காக அவர்கள் தேர்வை எழுதினாங்களோ அவர்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 150 மார்க் மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 100க்கு மேல மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட பார்ட் 2ன்னு சொல்லக்கூடிய பொதுவான கேள்விகளை கொண்ட ஒரே கேள்விக்கு 50 மார்க் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துல நடந்த அந்த தேர்வுல 0 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. ஒற்றை இலக்கத்துல வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு 100 மார்க்குக்கு கீழே வாங்கினவங்கலாம் இதுல 40க்கு மேல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த முரண்பாடு ஒரு சர்ச்சைக்குள்ளானது. அப்ப இந்த 2ஆம் தாள் அப்படிங்கிறது அந்த விரிவான விடையளி அப்படிங்கிற அந்த பகுதியில இடம்பெற்ற அந்த ஒரு கேள்விக்கான அந்த விடையளிக்கும் அந்த பகுதி அப்படிங்கிறது தான் சர்ச்சையானது. குறிப்பா ஒரு கேள்விக்கு 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிற அந்த நடைமுறை யார் கொண்டு வந்தது அப்படிங்கிற அந்த பல்வேறு கிளை கேள்விகளை அது எழுப்பி இருந்தது. அப்ப இந்த பின்னணியில தான் இந்த தேர்வு முடிவுகள் சர்ச்சையை தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை அமர்விலையும் அதனுடைய மதுரை கிளையிலையும் பல்வேறு வழக்குகள் அப்படிங்கிறது தாக்கலாயிருக்கு. பொதுவா டிஆர்பிஐ சர்ச்சை தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் கடந்த 4 வீடியோக்கள்ல டிஆர்பி பரிதாபங்கள் அப்படிங்கிற பெயர்லயே அடுத்தடுத்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். கடந்த 2026 இந்த நடப்பு ஓராண்டுல மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துல 160க்கு மேற்பட்ட வழக்குகள் டிஆர்பிக்கு எதிராக நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அப்ப இது இந்த சர்ச்சையையும் டிஆர்பியையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுப்பான உதாரணமா இருக்கு. இந்த குறிப்பான இந்த விவகாரத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலுமே குறைந்தது சென்னை மற்றும் மதுரை 2 நீதிமன்றங்கள்லையும் 50க்கு குறைவில்லாத வழக்குகள் அடுத்தடுத்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரதான வழக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் முறையாக ஒரு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு முடிவு அறிவிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரையில தொடுக்கப்பட்ட வழக்கு விக்னேஸ்வரி மற்றும் 9 நபர்கள் இணைந்து தொடுக்கப்பட்ட வழக்கு. விக்னேஸ்வரி, ஜெரால்டு ஆண்டனி ஆப்ரஹாம், செல்வி, கிளிமொழி, ஜினிஷா சுரேஷ்குமார், சுபாஷ் மூர்த்தி, ஸ்னேகா, விவேகா ஸ்டீபன், திவ்யா பாரதி இந்த 9 பேரும் இணைந்து அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. WPMD 189003/2026 அப்படிங்கிற எண் கொண்ட அந்த வழக்கை நீதியரசர் மும்முனிநேனி சுதீர்குமார் அவர் விசாரிச்சிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் அஜ்மல் கான் குழுவினர் அவர்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. டிஆர்பி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் அஜ்மத் கான் ஆஜராகி டிஆர்பி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பார்ட் 2ல தான் பிரச்சனை இருக்குது. அதனால இந்த பார்ட் 2வை இவர்கள் எப்படி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அந்த தாழ்வாரியாக ஒரு சுதந்திரமான எக்ஸ்பர்ட் கமிட்டியை கொண்டு அதை மறுபரிசீலனைக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய முதல் பிரேயரா இருந்திருக்குது. இதுல நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு என்ன அப்படின்னா அந்த விடைத்தாள்களை சரிபார்க்கணும், துறை சார்ந்த நிபுணர்களை கொண்டு அந்த மறு மதிப்பீடுகள் எப்படி செய்தாங்க அப்படிங்கறது முதற்கொண்டு அது ஆராயப்படணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவோட அந்த தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். கடந்த 7/7/2026 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கு அடுத்த கட்டமாக 4/8 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 பிரதான வழக்குகளை நம்ம சொல்லலாம். 9/7/2026 தாக்கலான சரவணாதேவி அரியலூரை சேர்ந்தவங்க அவங்க தொடுத்த வழக்கு நீதியரசர் PT ஆஷா முன்னிலையில அந்த வழக்கு விசாரணையில் இருந்துட்டு இருக்கு. அவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த பார்ட் 2 தாளை ரீவேல்யூ பண்ணணும், அந்த பரீட்சை நாங்க எழுதின பேப்பரை நீதிமன்றத்துல சமர்ப்பிங்க அப்படின்னு அந்த பேப்பர் கட்ட கொண்டு வா அப்படின்னு
கேட்டிருக்கிறாங்க. இதோட தொடர்புடைய மற்ற வழக்குகள்ல பல்வேறு விதமான கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒரு கோரிக்கை, அவரவர்கள் இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால இந்த பணியிடங்கள் நிரப்புறது அப்படிங்கிற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு பணியிடத்தை நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இண்டிவிஜுவலா பலர் தனித்தனி வழக்குகளை தொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கிளப் பண்ணி தான் இந்த வழக்கு நடைபெற்று இருக்கு. இந்த வழக்கு எண் 26/455/2026. சேம் அதே சென்னை உயர்நீதிமன்றத்துல அதே நீதியரசர் PT ஆஷா முன்னிலையில 26/190/2026 அப்படிங்கிற எண் கொண்ட அந்த வழக்கு 14/7/2026 விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை தொடுத்தது K. பெர்லின், ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. இந்த பாதிக்கப்பட்ட மாணவருக்காக ஆஜராகி இருந்தது வழக்கறிஞர் நளினி சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர், காங்கிரஸ் பிரமுகர் சிதம்பரத்தினுடைய மனைவி அவங்க. இதுல இவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடி சொன்ன மாதிரியே இவர்களுடைய விடைத்தாள்களை நீங்க நீதிமன்றத்திட்ட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அடுத்தது மறு மதிப்பீடு செய்யணும், அந்த மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட அந்த முறைகளை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 2 வழக்குகள்லையுமே, அதாவது அரியலூரை சேர்ந்த சரவணாதேவி தொடுக்கப்பட்ட வழக்கு மற்றும் ராமநாதபுரத்தை சேர்ந்த பெர்லின், இவங்க 2 பேருமே தொடுக்கப்பட்ட வழக்குல அரசு தரப்பில் இருந்து சி. கதிரவன் வழக்கறிஞர் அவர் ஆஜராகி, எங்களுடைய அந்த TRBயினுடைய மொத்த குழுவும் இணைந்து இதை நாங்க மறுபரிசீலனை செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் காரணமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த வழக்குல மதுரை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே அந்த வழக்கு ஒண்ணு போயிட்டு இருக்குங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அதனுடைய உத்தரவு இந்த வழக்குக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அந்த பொதுவான உத்தரவோட இந்த நீதிமன்றத்தினுடைய இறுதி முடிவு வர வரைக்கும் TRB இந்த விவகாரத்துல எந்த விதமான ஒரு போஸ்டிங் நடவடிக்கைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கராரான உத்தரவை நீதிமன்றம் விதிச்சிருக்கு. இது இந்த வழக்குல ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. இந்த 2 வழக்குகளுமே 27/8/2026 அன்று விசாரணைக்கு வருது. ஆக இதுல முதல் வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தொடுக்கப்பட்ட வழக்கு தான் முதலாக 4/8 அது விசாரணைக்கு வருது. அன்னைய தேதியிலேயே TRB தரப்புல இருந்து அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, அந்த வேலையை எப்படி அவங்க கொண்டு போறாங்கிற தகவலை எப்படி சொல்றாங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறது அமையும். இந்த வழக்குகளை தாண்டி இந்த தேர்வை எழுதின மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அச்சம் அல்லது ஒரு ஐயம் என்ன அப்படின்னா, நீங்க இவ்வளவுலாம் செய்ய வேண்டாம், நீங்க எங்களுக்கு 0 மார்க்குன்னு போட்டீங்கல்ல, 49 மார்க்குன்னு போட்டீங்கல்ல, அல்லது 7 மார்க் 8 மார்க்குன்னு போட்டீங்கல்ல, இந்த மதிப்பெண் எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த விரிவான மதிப்பீட்டு முறையை மட்டும் வெளியிட்டா போதும், மற்றதை அதிலிருந்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முதல் கோரிக்கையா இருக்கு. ஏன்னா 3 மதிப்பீட்டாளர்கள் இந்த தேர்வுத்தாள்களை மதிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில எந்தெந்த தாள்கள் எல்லாம் மதிப்பீட்டாளர் 1 மற்றும் மதிப்பீட்டாளர் 2 ஆகிய 2 பேரோட நின்னது, எத்தனை தாட்கள் மதிப்பீட்டாளர் 3க்கு அது போனது, இந்த 3 பேரும் ஒவ்வொரு தாளுக்கும் என்ன மதிப்பெண்கள் வழங்கினாங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை நீங்க பொது வெளியில வெளியிடுங்க, அதிலேயே எல்லா உண்மைகளும் வெளியில வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்றாங்க. நீதிமன்றத்துல TRB என்ன பதில் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் மாணவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில அந்த துறை சார்ந்த நிபுணர்களுடைய பங்கேற்போட இது நடைபெறணும். முழுக்க அது TRB தரப்புலே நம்ம விட்டுறக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய அந்த தொடர் கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஏற்கனவே நம்ம முந்தைய வீடியோவில் சொன்னது போல இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிற அந்த பின்னணி குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி.